Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பேப்பர் ட்ரேடிங். If you want to see this video in English, please visit our playlist or we will share the link in our description. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பேப்பர் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிமுலேட்டர்னால் இப்போ நம்ம டிரைவிங் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, டிரைவிங் கற்றுக்கிறப்போ ஆரம்பத்தில் டிரைவிங் சிமுலேட்டர் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கும், இல்லை ஏவியேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சிமுலேட்டர் இருக்கும். அது எதுக்குன்னா ரியல் டைமில் எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் ஆகாமல் இருக்க, ஆனால் ரியல் டைம் ஃபீல்டே நம்ம கற்றுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேடிங்கிறது நம்மளோட ரியல் மணியை யூஸ் பண்ணாமல், ஆனால் மார்க்கெட்டோட ரிஸ்க் எல்லாத்தையுமே, ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் இதில் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ரியல் டைம் மார்க்கெட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பேப்பர் ட்ரேடிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் ட்ரேடிங் எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம சொல்கிறேன். கொஞ்சம் பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்போலாம் டிஜிட்டல் கிடையாது. ஸோ பேப்பரில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால தான் எங்கள் பேரே ஃபஸ்ட்டு வந்துச்சு. முக்கியமான ஃபீல்ட்ஸ் மட்டும் அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. அது என்ன டேட்டு, என்ன ஸ்டாக்கு, எவ்வளோக்கு பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி வாங்கின ரேட்லேருந்து விற்ற ரேட்டை டிஃப்ரெண்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா அதுதான் அவங்களோட பிஎன்எல். ஸோ இதை வச்சு அவங்களால ஈஸியாக பேப்பர் ட்ரேட் பண்ண முடியும். அவங்க ட்ரேடுக்கு என்ட்ரிலாம் கரெக்டாக இருக்கான்னு இதில் வச்சு செக் பண்ண முடியும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வந்துடுச்சு. ஸோ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. ஸோ பேப்பரில் பண்ணுற அந்த ஒர்க்கை நம்மளால் ஒரு டிஜிட்டல் ஆப்பில் யூஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆப்ஸோட நேம்ஸ் எல்லாமே இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம பேப்பர் ட்ரேடிங்கில் ட்ரைனிங் ஆகணும்னா இதை வச்சு நம்ம கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.